இதுக்கு தேவையானது வந்து பச்சை மிளகா, தேங்காய், உப்பு, இவ்வளோதான். ஜாஸ்தி இல்லை. தயிர், அப்புறம் இழுப்பச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 2 ஸ்பூனு, 2 பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம், இல்லைன்னா வெடிக்கும். போட்டுட்டு 2 பச்சை மிளகா கீரைக்கு தகுந்த மாதிரி கீரையும் போட்டு அந்த எண்ணெயில வதக்கிக்கணும். தேங்காய், கீரை, பச்சை மிளகா, உப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு கடைஞ்ச தயிரில் இதையும் கொட்டி நல்லா கலந்துக்கணும். அதுக்கு வந்து கடுகு, பெருங்காயம், ஒரு மிளகாத்துல கிள்ளி போட்டு தாளிச்சு கொட்டணும். இதுதான். தயிரா இருக்கக்கூடாது, கெட்டிமா. கொஞ்சம் மோரும் இல்லை தயிரும் இல்லை, 2 கட்டம் எடுத்து விட்டுக்கிற மாதிரி இருக்கும் பச்சடி. நீ அதை தொட்டுண்டும் சாப்பிடலாம், உங்களுக்கு பிடிச்சதுன்னா பசஞ்சுன்னு சாப்பிடலாம். மணத்தங்காளி கீரை வயிற்றுக்கு நல்லது.